ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சிம்பிளான அப்பள குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அப்பளத்தை பொரிச்சு எடுத்து வச்சுருக்கலாம். இதுக்கு நான் ரிங் அப்பளம் தான் எடுத்துருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்குற டைம்ல அதே அளவுக்கு மீடியம் சைஸ் தக்காளியும் ஒரு ஸ்மால் சைஸ் பெரிய வெங்காயமும் நான் நல்லா மிக்சியில் அடிச்சு எடுத்துக்க போறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை இதுல ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. நம்ம இந்த டைமில் நான் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கிறேன். அது ஒரு 2.5 ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இது கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சு வச்சிருந்தேன். இதை கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு குக் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டாச்சு. குழம்பு எப்படி கட்டி ஆயிட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த டைம்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தா அப்பளத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி நல்லா குக் பண்ணலாம். அவ்வளோதான் பாருங்க, நம்மளோட சூப்பரான அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளா ஈஸியா குவிக்கா செய்யணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்டா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you all.